தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் திருமணத்தில் நலங்கு வைக்கிறாங்களே அதை பற்றி தான் சிந்திக்க போகிறோம். இந்த நலங்கு வைத்தல்ங்கிறது தான் நலுங்கு வைத்தல்னு சாதாரண வழக்கத்தில் சொல்லுவாங்க. வழக்கமாக திருமணத்திற்கு ஒரு வாரம் இருக்கின்ற அந்த காலகட்டத்தில் அந்த இறுதி வாரமாக இருக்கும். அதில் 3 நாட்களுக்கோ 5 நாட்களுக்கோ நலங்கு வைப்பார்கள். இது வழக்கமாக பெண்கள் எல்லாம் கூடி, உறவு முறைகள் எல்லாம் கூடி, பெண் வீட்டில் பெண்ணுக்கு நலங்கு, மாப்பிள்ளை வீட்டில் மாப்பிள்ளைக்கு நலங்கு என்று நலங்கு வைப்பார்கள். இந்த நலங்கு வைப்பதில் சிலர் பார்த்திங்கன்னா 5 நலங்கு அல்லது 3 நலங்கையும் வீட்டிலேயே வைத்து விடுவார்கள். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா 4 நலங்கு வீட்டில், 1 நலங்கு அந்த திருமண மேடையில் என்று நலங்கு வைப்பார்கள். இது எதற்கு அப்படின்னு சொன்னால், வீட்டில் நலங்கு வைக்கின்ற போது வர இயலாதவர்கள், குறிப்பாக அந்த தூரத்தில் இருக்கிறவங்க, உறவினர்கள் போன்றவர்கள் திருமணத்திற்கு நேராக வந்து திருமணத்திலேயே அவர்களுக்கு நலங்கு வைக்கின்ற அந்த முறையை நம்ம பார்ப்பது உண்டு. இந்த நலங்கு வைப்பதும் எதற்கு அப்படின்னு நம்ம புரிந்து கொண்டு செய்தால்தான் அந்த நலங்கு எதற்காக வைக்கப்படுகின்றது என்று இந்த நலங்கினுடைய பயனை கொள்கின்றவர்களுக்கும் புரிய வரும். அதனால் இந்த நலங்குங்கிறது எதற்காக வைக்கப்படுகின்றது என்று சொன்னால், இப்போ திருமணம் ஆக போகின்றவர்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா உடல் அளவிலும் உள்ள அளவிலும் பல வகையான தடுமாற்றங்கள். இப்போ உதாரணத்துக்கு உள்ள அளவு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு மன அழுத்தமாக இருக்கலாம். ஏன்னா இப்போ புதிதாக திருமணம் பண்ணி போகின்ற வாழ்க்கை எப்படி இருக்குமோ, பெண்ணாக இருந்தால் புதிய வீட்டுக்கு போகணும், கணவன் வீட்டுக்கு போகணும், அந்த வீட்டு சூழல் எப்படி இருக்கும், அதை எப்படி எதிர்கொள்வது என்று பல்வேறு சிந்தனைகள் இருக்கும். இன்னும் திருமணத்திற்கு செய்ய வேண்டிய ஏற்பாடு, தயார் நிலை, இப்படிலாம் இருக்கும் இல்லைங்களா? அதை எண்ணி சிந்திப்பாங்க. அதே போல் மாப்பிள்ளைக்கும் இருக்கும். மாப்பிள்ளையும் பார்த்தீர்களானால் அவருக்கு பல்வேறு சிந்தனைகள் இருக்கும். புதிய பெண் மனைவியாக வரப்போகிறாள், அவளை எப்படி இப்போ இல்லறத்தை நடத்துவதற்கு அந்த அணியமாக வேண்டும், இப்படிலாம் பலவற்றை சிந்தித்து பார்க்கும்போது திருமண செலவு இப்படிலாம் இருக்கும். இதெல்லாம் சிந்தித்து பார்க்கின்ற போது அவர்கள் உடல் அளவிலேயோ மன அளவிலேயோ தாக்குதலுக்கு ஆளாவாங்க. உடல் அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒருவேளை உடல் வெப்பம் கூடலாம் இல்லைங்களா, உடல் வெப்பமாக இருக்கலாம், மன அழுத்தம் ஏற்படலாம். உடல் அளவில் பார்த்திங்கன்னா, உள்ளத்தளவில் பார்த்திங்கன்னா இன்னும் கூட ஒரு தளர்ச்சி ஏற்படலாம், ஒரு அச்சம் ஏற்படலாம். இப்படி பல்வேறு உணர்வுகள் கலந்த ஒரு சூழ்நிலையில் அவர்கள் இருப்பார்கள். அப்போது இவற்றையெல்லாம் தணித்து அவர்களை மகிழ்ச்சிப்படுத்தி மன அமைதி ஏற்பட செய்து திருமணத்திற்கு அவர்களை அந்நியப்படுத்துவதற்குத்தான் இந்த நலங்கு என்பதை வைக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா சில சடங்குகள் செய்வார்கள். இந்த நலங்கு வைக்கிறதுல உடல், நம்ம சொன்னோம் இல்லைங்களா, உடல் வெப்பத்தை குறைப்பதற்கு என்று, மன அழுத்தத்தை குறைப்பதற்கென்று சில நடவடிக்கைகளும், இன்னும் சில உடல் அளவில் அவர் தயார் நிலை ஆவதற்கு, அணியமாவதற்கு சிலவற்றையும் செய்வார்கள். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக இந்த உறவு முறைகள் வருவார்கள். அதில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக அத்தைமார்கள், இன்னும் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் கூட வந்து என்ன செய்வாங்க, இந்த நலங்கு வைப்பார்கள். அப்படி நலங்கு வைக்கின்ற போது அவரவருடைய குல வழக்கத்திற்கு ஏற்ப அங்கும் இங்குமாக சில மாறுதல்கள் இருக்கும், வேறுபாடுகள் இருக்கும். ஆனால் அடிப்படையில் அந்த நலங்கு வைக்கப்படுவதனுடைய நோக்கம் என்பது இப்படித்தான். அதில் பார்த்திங்கன்னா இப்போ வழக்கமாக எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த நலங்கு வைக்கின்ற போது பன்னீர் தெளிப்பாங்க, குங்கும சந்தனம் வைப்பாங்க. இந்த பன்னீர் தெளிப்பதானது என்பது அவருக்கு மன அமைதியை ஏற்படுத்துவது இல்லைங்களா. ஏன்னா இந்த பன்னீரில் வருகின்ற நறுமணம் இருக்கின்றதே, அது வந்து மன அமைதியை ஏற்படுத்துவது. அடுத்து இந்த நெத்தியில் குங்கும சந்தனம் வைப்பதனால அவருக்கு வந்து இந்த நரம்புகள் கூடுகின்ற இடமாக இருக்கின்ற இந்த புருவ நடுவில் சந்தனத்தை வைக்கின்ற போது, சந்தன குங்குமம் வைக்கின்ற போது மன அமைதி ஏற்படும், நரம்புகள் எல்லாம் குளிர்ச்சி அடைந்து மன அமைதி ஏற்படும், புத்துணர்ச்சி ஏற்படும் என்று சொல்லுவார்கள். இது தவிர நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நலங்கு வைத்தலில் நல்ல விளக்கை எடுத்து சுற்றுவார்கள். நெய் விளக்கு இருக்கின்றது பார்த்தீங்களா, இந்த நெய் விளக்கை எடுத்து சுற்றுகின்ற போது அவர்களுக்கு இந்த நெய் விளக்கினுடைய அந்த சுடர் இருக்கின்றத, அது வந்து இந்த உயிர்ப்பு காற்று என்பதை மிகைப்படுத்தி கொடுக்கும் என்று சொல்லுவார்கள். அப்போது
இந்த நல்ல விளக்கு நெய் விளக்கை எடுத்து சுத்துகின்ற போது அவர்களுக்கு இந்த மூச்சு காற்று உள்ள உயிர்ப்பு காற்று கூடுதல்னால மன அமைதியும் புத்துணர்ச்சியும் ஏற்படும் என்று சொல்வார்கள். இன்னும் இந்த நலங்குல சொம்புல நீர் நிரப்பி என்ன செய்வாங்க, எடுத்து சுற்றுவார்கள். அப்போ குளிர்ந்த நீரை சுற்றி எடுக்கின்ற போது அவர்களுடைய உடலில் இருக்கின்ற வெப்பம் தனியும் என்று சொல்லுவார்கள். அடுத்து மூச்சு சீராகும் என்று சொல்வார்கள். இது தவிர இந்த குழவிக்கல் இருக்குது பார்த்தீங்களா, அதை கூட எடுத்து சுற்றுகின்ற வழக்கம் உண்டு. அப்படி இந்த குழவிக்கல்லை சுற்றுகின்ற போது அவங்க என்ன செய்யணுமா, இந்த திருவைந்தெழுத்து மந்திரத்தை சொல்லுவார்கள். சிவாய நம அல்ல ஏதாவது மங்கள சொற்களை சொல்கின்ற போது அந்த கருங்கல் இருக்கின்றதே, அந்த கருங்கல் அந்த மந்திர ஆற்றலை உள்வாங்கி கொண்டு அது அவருடைய ஒளி வட்டத்தை தூய்மைப்படுத்தும் என்று சொல்லுவார்கள். இப்படி குழவிக்கல். அடுத்து பார்த்தீங்கன்னா கற்பூரம் காட்டுவார்கள். கற்பூரம் என்பது அந்த கற்பூரத்தினுடைய மனமாகப்பட்டது உள்ளத்திலே புத்துணர்ச்சி ஏற்படுத்தக்கூடியது. இப்படி இந்த நலங்கிலே செய்யக்கூடிய ஒவ்வொரு சடங்கும் அந்த தூக்கி சுத்தப்படுகின்ற பொருள்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட உடலுக்கும் உள்ளத்திற்கும் நன்மை செய்வதாக, அதாவது அமைதியையும் புத்துணர்ச்சியும் ஏற்படுத்தக்கூடியதாகவும் சோர்வை நீக்கி அவர்களுக்கு ஒரு புது தெம்பை கொடுக்கக்கூடியதாகவும் இருப்பதற்காக செய்கின்றார்கள் என்று சொல்லுவார்கள். அதற்கு மேலே இப்படி இந்த நலங்கு வைக்கின்ற போது இந்த உறவுமுறை பெண்கள் எல்லாம் வந்து அவர்களை நையாண்டி செய்து கிண்டல் கேலியுமாக செய்து அவர்களை மகிழ்ச்சி படுத்துவதும் இதில் முதன்மையான ஒன்றாகும். அப்படி அவர்கள் அச்சப்பட்டு இருக்கின்ற போது, மன அழுத்தத்தோடு இருக்கின்ற போது, திருமண வாழ்க்கையை எண்ணி அவர்கள் பல்வேறாக சிந்தித்து கொண்டிருக்கின்ற போது இப்படி ஒரு கலகலப்பான சூழ்நிலையில் கேலியும் கிண்டலுமாக இந்த சடங்குகளெல்லாம் செய்கின்ற போது அவற்றையெல்லாம் அவர்கள் மறந்து மகிழ்ச்சி அடைவார்கள் என்பதற்காக இந்த நலங்கு செய்தல் என்று வைத்தார்கள். அதற்கு மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா பரிசு பொருள்கள்லாம் கூட நலங்குக்கு எடுத்துகிட்டு வருவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா சட்டை எடுத்துகிட்டு வருவாங்க, ஆணாக இருந்தால் சட்டை எடுத்துகிட்டு வருவாங்க, வேட்டி எடுத்துகிட்டு வருவாங்க, இன்னும் மற்ற பொருட்கள் எல்லாம் கொண்டு வருவதை பார்க்கின்ற போது அவர்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படும். இப்படி பல பரிசு பொருட்கள்லாம் அவர்கள் நலங்குக்கு எடுத்து வந்து கொடுக்கின்ற போது உள்ளத்தில் அவர்களுக்கு மகிழ்ச்சியும் புத்துணர்ச்சியும் ஏற்படும் என்று சொல்லுவார்கள். இது தவிர இந்த உறவு முறைகளெல்லாம் கூடுவதனால அவர்களை பார்ப்பதனால அவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியும், இன்னும் கூட சில வேளையில் இந்த நலங்கு வைக்கின்றவர்கள் பார்த்தீங்கன்னா திருமணத்திற்கு பிறகு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி சில நெறிமுறைகளெல்லாம் கூறுவார்கள். திருமணம் பண்ணி இப்படி இருக்குன்னு தெரியுமா, மனைவி இப்படி பார்த்துக்குன்னு தெரியுமா, கணவனை எப்படி பார்த்துக்குன்னு தெரியுமா அப்படின்னு கேலியும் கிண்டலுமாக அவங்க மணப்பெண்ணாக மாப்பிள்ளையாக வைத்து சில அறிவுரைகளை நெறிமுறைகளை, அந்த நெறிவுரைன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த கவுன்சிலிங்கிறாங்களே, அதுபோல் சிலவற்றை அவர்களுக்கு சொல்லி திருமணத்திற்கு அவர்களை அணியமாக்குவது அல்லது தயார்படுத்துகின்ற அந்த நடவடிக்கை தான் நாம் நலங்கு வைத்தல் என்று சொல்கின்றோம். அதில் குறிப்பாக இந்த பெண்களின் பங்கு ரொம்ப முதன்மையானது. அப்படி நலங்கு வைக்கின்றவர்களுக்கு அவர்கள் கைமாறாக அவர்களுக்கு மங்கள பொருட்களை கொடுப்பார்கள். மங்கள பொருட்கள் என்று சொன்னால் நீங்கள் சொன்னவற்றை எல்லாம் வழக்கமாக அந்த வெற்றில பாக்கு பழம் வச்சு கொடுப்பாங்க. நீங்கள் சொன்னதெல்லாம் நான் கருத்தில் கொண்டேன், அதுபடியாக நடந்து கொள்கின்றேன், நீங்கள் இருந்து இவற்றையெல்லாம் சொல்லியதற்கு மிக்க மகிழ்ச்சி அப்படின்னு நன்றி தெரிவிக்கின்ற வகையில் மங்கள பொருட்கள் கொடுப்பார்கள். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விருந்தோம்பல் நடக்கும். அப்போ நலங்கு வைப்பது என்பது இதுதான் அடிப்படையில். அப்போ எத்தனை நலங்கு வைக்கிறோம் அப்படிங்கிறது முதன்மை இல்லை, 3ஆ 5ஆங்கிறது முதன்மை இல்லை. இந்த செய்யப்படுகின்ற நலங்கு எதற்காக செய்யப்படுகின்றது என்பதை செய்கின்றவர்களும் அந்த நலங்கை பெறுகின்றவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி புரிந்து கொண்டு செய்தால்தான் இந்த நலங்கு வைப்பதனுடைய பயன் நிறைவுறும். இதை எண்ணி பார்க்கின்ற போது வியப்பாகத்தான் இருக்கின்றது. நம்முடைய தமிழர்கள் எப்படியெல்லாம் அறிவு சார்ந்து சிந்தித்திருக்கின்றார்கள். ஒரு திருமணத்திற்கு தயாராக இருக்கின்ற ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் எப்படியெல்லாம் இப்படி நெறியுரையெல்லாம் கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் சிந்தித்து இந்த நலங்கு என்கின்ற ஒரு சடங்கை செய்திருக்கின்றார்கள் என்பது அவருடைய அறிவு கூர்மைக்கு சான்றாக என்றும் சொல்லி அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன்.
தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம்.